கொஞ்சம் பொறுங்க, நான் பிரசிடண்ட் ஐயாட்ட கேட்டு வந்துடுறேன். ஊருக்கு நீ தான் ஏன் பிரசிடண்ட்? அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்கணும். ஆமா, அதை வந்து குடிங்கிறல்ல. ஒரு சாவுனால பல சாவு விழுந்துடக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சா? ஆமா, ஐயாட்ட கேட்டா சரின்னு தான் சொல்லுவாரு. நான் போய் கேட்டு உடனே வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே இருங்க. ஐயா 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 என்னடா ஐயா, ஆத்தா தூக்கினது மழை நிக்கலையா? அதுக்கு அதான் உங்க சுடுகாட்டில் இடிச்சுக்கலாம்னு. விவசாய கட்டவனே என்னடா பேசுற? அவளை அந்த சுடுகாட்டில் எரிச்சா என்ன கொண்டு போய் எந்த சுடுகாட்டில் எரிக்கிறதா? சனிய உனக்கு ஒரு சாகு வர மாட்டேங்குது. இங்கே பாரா, மழை நிற்கிற வரையும் வெயிட் பண்ணி அப்புறம் எரிங்க. இப்படி கேட்டது ஊருக்காரங்க தெரிஞ்சு உடனே எரிச்சிருவாங்க. போட. ஐயா இல்லையா, சொல்கிறேன்ல. ஐயா உங்களை நம்பிதான் வந்தேன். சுடுகாட்டிலேருந்து நேராக வந்துட்டான். ஐயா எல்லாம் செய்வேன். இப்போ பிரசிடண்ட் வேற அடிச்சு மலைக்கு அள்ளி கொண்ட கொத்திட மாட்டேன். போய் நம்முடைய அப்பா சார். சொல்லுங்கள். வணங்காங்குடியிலேருந்து வந்திருக்கேன். சொல்லுங்கள். எங்கள் ஊர் சுடுகாடு விஷயமா. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் ஊர் பிரசிடண்ட்டை போய் பாருங்கள். அவர் ரூட்டில் வந்தால் தான் நான் ஏதாவது பண்ண முடியும். ம், நான் தான் சார் பிரசிடண்ட்டு. உள்ள வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல சார். ஐயா உட்காருங்க ஐயா, அது உங்களுக்கான சீட்டு. உட்காருங்க. சொல்லுங்க. வாழ வழி இல்லாமல் போராடலாம், நாங்கள் சாக வழி இல்லாமல் போராடுறோம்.
தூக்கி வளர்த்த ஆத்தா நேற்று சேத்துல புதைச்சிட்டு வந்திருக்கோம் சார். எங்க சுடுகாட்டுக்குன்னு 2 சென்ட் இடமாச்சு கொடுங்க சார். எந்த ஊர் சொன்னீங்க? வணங்காங்குடி சார். ஆதனக்கோட்டை பக்கம் தானே? ஆமாம் சார். ஒவ்வொரு ஊர்லேயும் நத்தம் புறம்போக்குன்னு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இருக்கும். 3 ஏக்கர் இருக்கு. அதில் ஒரு 10 சென்ட் உங்களுக்கான சுடுகாடாக தயார் பண்ணிடுவோம். அப்புறம் அரசாங்கம் கொஞ்சம் பணம் கொடுக்கும். அதை வச்சுக்கிட்டு எரிக்கிறது புதைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம். சரியா? நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வாங்க.